அண்மை செய்தி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள தனியார் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கருப்பசாமி. கருப்பசாமி, இந்த வெடி விபத்து எப்படி நிகழ்ந்தது? இதில் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? உங்களுடைய களத்தகவல். வணக்கம். எல்லா பேங்க்லயும் லோன் வேணுமான்னு கேக்குறாங்க. ஆனா அப்ளை பண்ண லோனே கிடைக்க மாட்டேங்குது. பர்சனல் லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. அருகே துலுக்கன்குறிச்சியில் வெம்பக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை என்பது இயங்கி வருகிறது. இந்த ஆலை என்பது சென்னை லைசன்ஸ் உரிமம் கொண்ட ஆலையாக இது செயல்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆலையை பொறுத்தவரை 30க்கும் மேற்பட்ட அருகிலில் பட்டாசு உற்பத்தியில் தொழிலாளர்கள் தற்போது தொழிலாளர் ஈடுபட்டு வந்துள்ளனர். அப்போது இங்கே கடந்த சில விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே மழை மற்றும் மிதமான ஒரு சூழல் ஏற்பட்டதை அடுத்து அந்த சூழலின் காரணமாக பட்டாசு ஆலையில் உள்ள மருந்து வைக்கும் அறையில் வெடி விபத்து என்பது திடீரென வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த வெடி விபத்தின் போது மருந்து அறைகளில் தொழிலாளர் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் என்பது தற்போது இங்கு உயிர் சேதம் தடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அதே மாதிரி பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் தொழிலாளர்கள் அனைவரும் பாதுகாப்பான முறையில் வெளியேறியுள்ளதால் இங்கு தற்போது உயிர் சேதம் என்பது இல்லை. அதே போல் பட்டாசு ஆலையில் கெமிக்கல் வைக்கப்பட்டிருக்கும் ஒரே ஒரு அறை மற்றும் தற்போது முற்றிலுமாக இங்கு சேதமடைந்திருக்கிறது. அதே போல் பட்டாசு வெடி விபத்தின் போது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு தொழிலாளர் ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் என்பதும் தற்போது இங்கு அந்த வாகனங்களும் டேமேஜ் ஆகியிருக்கிறது. அதே போல இங்க பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்துக்கு ஏலாரமணை மற்றும் வெம்பக்கோட்டையிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் தலைமையில் தற்போது தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி கருப்பசாமி.